வால்பாறை சுற்றி பார்க்கலாங்களா? மத்தியானம் ஒரு 3 மணிங்கில வால்பாறை வந்துட்டோம்ங்க. அங்கேருந்து அப்படியே சுற்றி பார்க்கலான்ட்டு கிளம்பியாச்சுங்க. நம்ம பார்த்திங்கன்னா வால்பாறைக்கு அந்த பாலாஜி கோயில் வழியாக இன்னொரு ரோட் இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா யாரும் மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. அப்படியே சூப்பராக நீட்டாக நேச்சராக அமைதியாக இருக்குங்க. அந்த இடத்துல போகும்போது இங்கே சுவிட்சர்லாந்தெல்லாம் போகிற மாதிரியே சூப்பராக இருக்குங்க. அப்படியே இந்த கருமலைன்னு சொல்லிட்டு அந்த எஸ்டேட் வழியாக போகணுங்க. அங்கே போயிட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் நிறையா இருக்குங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன ஃபால்ஸு மாதிரி நிறையா வருங்க. கிளம்புறப்ப சரியான வெயிலாக இருந்துச்சுங்க ஆலியாரில். அங்கே மேலே வந்தோடனே அப்படியே மழை லைட்டாக தூரிட்டு இருந்துச்சுங்க. அப்படியே வால்பாறை சிட்டிக்குள்ளே ரீச் ஆகிட்டோம்ங்க. ரீச் ஆனோடனே அங்கேயும் கிளைமேட் கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்துச்சுங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்க. அதையும் முடிச்சு நம்ம இந்த செட்டிநாடு மிஸ் நம்ம எப்போவுமே போனால் வால்பாறையில் அங்கே சாப்பிடுங்க. அங்கே ஒரு அருமையான அந்த மத்தியானமான மீல்ஸ் சாப்பிட்டோம்ங்க. நம்ம நண்பர் வெஜ்ஜுக்குறங்காட்டி ஒரு ஃப்ரைட் ரைஸ் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு அப்படிங்க நானும் மீல் சாப்பிட்டோங்க. அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தால் இந்த நாட்டு மருந்து கடை மாதிரியே இந்த நாட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்குது இருந்துச்சுங்க. அங்கே அவக்கேடோ பார்த்தீங்கன்னா இந்த மலையில் விளையிறது இருந்துச்சுங்க. அது ஒரு 2 கிலோ வாங்கிட்டோம்ங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு அப்படியே மழை தூர்றக்க ஆரம்பிச்சுதுங்க. நம்ம அப்படியே சோலையார் டேம் வரைக்கும் ஒரு சின்ன வேலைங்க. சரின்ட்டு போகலான்ட்டு அந்த கிளம்பிட்டோம்ங்க. அந்த போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாக இந்த டீ எஸ்டேட்டு தானுங்க. இந்த சோலையார் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து முக்கால்வாசி இந்த டாட்டா குரூப்ஸோட தானுங்க. போகிற வழியில் இந்த கடையில் வாட்டர் பாட்டிலாம் வாங்கிட்டோம்ங்க. அங்கே கிளைமேட் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சுங்க. இந்த அதிரப்பள்ளி போகிறவங்களும் கொஞ்சம் எல்லாம் போயிட்டு தான் இருந்தாங்க. இந்த வால்பாறையை 7th ஹெவன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கே இது ஒரு ஹெவன் தாங்க. தயவு செஞ்சு இந்த வீக்கெண்டில் வர்றதை விட இந்த இடநாளில் வந்தோம்னா எங்களுக்கு டிராஃபிக் இல்லாமல் அமைதியாக சூப்பராக இருக்குங்க. க்ரீனிஷாக அப்படியே இங்கேயே இருந்துக்கலான் இருக்குங்க. இங்கே வந்துட்டோம்னா இந்த ஃபோன் சிக்னல்லேருந்து எதுவுமே இருக்காதுங்க. நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லணும். புரியல. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் சோலையார் டேம் ரீச் ஆகிட்டோம்ங்க. அது ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு ஃபுல்லாக டேம் மாதிரியே இருக்குங்க. தண்ணி ஃபுல்லாக நிற்குங்க. பார்க்கறக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க. அங்கேருந்து இந்த ஸ்டார் பங்களாவில் ஒரு சின்ன வேலைங்க. அங்கே போகலான்ட்டு அப்படியே ஃபுல்லாக ஏறணுங்க. ஃபுல்லாக ஆஃப் ரோடு தானுங்க. பயங்கரமாக அப்ஹில்ஸு சூப்பராக ஏறிச்சுங்க வண்டி. இப்போ பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஆலியாருங்க. பொள்ளாச்சிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸுங்க. ஆலியார்லேருந்து ஒரு 55-60 வரும்னு நினைக்கிறேங்க. கோயம்புத்தூர்லேருந்து இங்கே ஜம்முன்னு வரலாங்க. இந்த சிட்டி லைஃபு டிராஃபிக் இதெல்லாம் தவிர்த்துட்டு வரலாங்க. அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா சோலையாரில் வேலை முடிஞ்சுதுங்க. சரின்ட்டு வால்பாறை கிளம்பலான்ட்டு அப்படியே காரில் கிளம்பியாச்சுங்க. போகிற வழியில் அப்படியே ஒரு 2-3 ஃபோட்டோலாம் எடுக்கலான்ட்டு கார் நிறுத்திட்டு எடுத்துட்டோமுங்க. ஃபோட்டோவெல்லாம் எடுக்கவே லைட்டாக மழைங்க. அதை முடிச்சுட்டு மறுபடியும் சிட்டிக்குள்ளே வந்துட்டோமுங்க. வந்துட்டு நான் ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே சாயங்காலம் ஒரு 7-7:30 கிளம்பியாச்சுங்க. சிட்டியை வந்து தாண்டிட்டோமுங்க. போகிறப்ப பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சரியான மிஸ்ட்டுங்க. வண்டியே ஒன்றுமே தெரியலிங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஜம்முன்ட்டு இருந்துச்சுங்க. ஒரு கண்டிஷனில் வண்டியை நிறுத்தி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க. அதில் இது மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நீங்கள் ராகவ் சைட் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க.